அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியை அமெரிக்கா நாடு கடத்தி இருக்கிறது. தன்னுடைய ரகசிய ராணுவ திட்டம் மூலம் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது எப்படி சாத்தியமானது என்பது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, அதிரடியாக ஒரு நாட்டு அதிபரை அமெரிக்கா தன்னுடைய நாட்டிற்கு நாடு கடத்தி இருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும்? இது எப்படி நடத்தப்பட்டது இந்த விஷயம்? சுசித்ரா, இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். வெனிசுலா அதிபர் மற்றும் அவருடைய மனைவியை காணவில்லை என்று அந்நாட்டின் துணை அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா தன்னுடைய ரகசிய ராணுவ நடவடிக்கை மூலமாக வெனிசுலா அதிபரை நாடு கடத்தி இருக்கிறது. இந்த நடவடிக்கையை மிக துல்லியமாக அமெரிக்கா மேற்கொண்டிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிபர் நிக்கோலஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு துணை போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது ரகசிய ராணுவ நடவடிக்கை மூலமாக அதிபர் நிக்கோலஸ் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். வெனிசுலா அதிபர் மற்றும் அவருடைய மனைவியை காணவில்லை என்று துணை அதிபர் டெல்சி கண்டனம் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ வெனிசுலா அதிபர் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்ட அந்த நிகழ்வு எப்படி அரங்கேற்றப்பட்டது? அதனுடைய விவரம் என்ன? வெனிசுலாவில் 12 ஆண்டு கால அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சற்று முன்னதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவினுடைய ராணுவத்தினுடைய எலைட் பிரிவான டிஇஏ அதிகாரிகள், எலைட் பிரிவு ராணுவ அதிகாரிகள் அவரை கைது செய்து நாடு கடத்தியுள்ளதாகவும் அவருடன் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது செனட்டர் மைக் லீயும் அமெரிக்கா தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க ராணுவத்தினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக ஒரு நார்கோ மன்னன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு மதுரோவுக்கு எதிரான ஒரு பிடிவாரன் மற்றும் அதற்கு பிணைய தொகையும் நிர்ணயித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சற்று முன்னதாக அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் அதன் மீதான ஒரு நடவடிக்கையின் அடிப்படையில் வெனிசுலா நாட்டினுடைய கராகஸ், தலைநகர் கராகஸ் மீது அமெரிக்க படைகள் ஒரு தாக்குதலை 2 மணி நேரங்களுக்கு முன்னதாக நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அந்த தாக்குதலுக்கு பிறகு தற்பொழுது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு வெனிசுலாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்காவானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய ராணுவ மற்றும் விமானப்படைகளுடைய ஆலோசனைகளுக்கு பின்னர் அவருடைய இருப்பிடம் கண்டறியப்பட்டு அந்த துல்லிய தாக்குதல் மூலமாக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலையும் அமெரிக்காவுடைய ராணுவமானது தெரிவித்து வருகிறது. மிக முக்கியமாக இந்த ஒரு நடவடிக்கைகளுக்கு அர்ஜென்டினாவினுடைய அரசும் ஆதரவு அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நிக்கோலஸ் மதுரோவுக்கு மீதான கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை அர்ஜென்டினாவுடைய அரசு முன்வைத்து. இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.